ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஆசை. இப்போ உதாரணமாக நம்ம கிருஷ்ண பகவான் இந்த பகவத்கீதை இதெல்லாம் பார்க்குறப்ப அதில் ஒரு ஸ்லோகன் வந்து, மனிதர்கள் இந்த ஆசை, இச்சை, விருப்பம், பேரவா, அதாவது பேராசை, இதெல்லாம் தான் மனிதனை அழிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார். இப்போ அதை பற்றி நம்ம ஒரு ஜோதிட ஆய்வு பண்ணுவோம். இப்போ உதாரணமாக கோச்சாரத்தில் இப்போ ப்ரெசண்ட்டில் ராகு கேது பகவான்கள் நிலையை பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ராகு பகவான் கும்பத்துலேயும் கேது பகவான் சிம்மத்துலேயும் இருக்காங்க. இப்போ துலாம் அட்சய லக்னத்தில் ஒரு ஜாதகர் பயணிக்கிறாரு, குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்தில் பயணிச்சிட்ருக்காரு அப்படின்னா, அவருக்கு இந்த மனத்தில் ஒரு ஆசை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குன்னா, ராகு பகவான்னா மாயை, அவருக்கு 5ஆம் இடமாகிய மனதில் இருக்கார். அதுவே பாவகம் உறுப்புகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேல் வயிறு. அப்போ அந்த ஆசை ஒன்று க்ரியேட் ஆகும் மனசில், நம்ம இதை சாப்பிட்லாமே அதை சாப்பிட்லாமே அப்படின்ற மாதிரி. இப்போ அவர் பிடிச்ச விஷயங்களை சாப்பிட்ணும். இப்போ ராகு பகவான் அப்படின்னா அது என்ன அப்படின்னா ஃபாரின் ஃபுட், பீஸா, பர்கர், அந்த மாதிரி விஷயங்களை அவர் குறிப்பார். அதே போல் அதிக மசாலா உணவுப் பொருட்கள், கெமிக்கல் நிறைந்த உணவுப் பொருட்கள், இதெல்லாம் எடுக்கிறப்ப இவருக்கு என்ன ஆகும், மேல் வயிறு அப்படின்றது அந்த சிறுகுடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே இருக்குது. அதனால் அங்கே ஒரு கேஸ் ஃபார்மேஷன் ஆகும். ஏன்னா ராகு பகவான் அப்படின்னாலே காற்று, கேஸ். அவர் மேல் வயிறில் இருக்கிற இந்த காலகட்டங்களில் அப்போ அது ஒரு கேஸ் ஃபார்மேஷன் ஆகிட்டு அந்த டைஜஷனை கெடுக்கும். அந்த அடிவயத்துலேயும் ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் அதோட கண்டினியூட்டியாக நடக்கும். அந்த தன்மைகள் எங்கே இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. இப்போ இது டைஜஷன் ப்ராப்ளம் அடுத்து என்ன நமக்கு பிரச்சனை வரக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை வரும். அந்த தன்மைகளும் இங்கே இருக்குது. இந்த கோச்சார மரபு வச்சு நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். இது நீங்கள் உங்கள் ராசி கட்டத்தில் ராகுபவன் கேதுபவன் எங்கே இருந்தாலும் இந்த பலன் இந்த காலகட்டங்களில் நடக்கும். அப்போ மலச்சிக்கல் வருவாங்க. இந்த மலச்சிக்கல், அடிவயிறு பிரச்சனையெல்லாம் என்னத்தை உருவாக்குறது, மூட்டு வலியை உருவாக்கக்கூடிய தன்மையும் இருக்கும். இப்போ மூட்டு வலி இதெல்லாம் வயிறு பிரச்சனைலாம் இருக்கப்போ ஜாதகர் பொதுவாகவே மூட்டு பிரச்சனையும் நம்ம நடக்கிறதே குறைஞ்சி போயிடும். அப்போ நடக்க மாட்டோம். அந்த தன்மைகள் எல்லாமே உருவாக்கும். இது எப்படி உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஆசை. அப்போ இந்த காலகட்டங்களில் ஜாதகர் இந்த ஆசைப்படக்கூடிய விஷயங்களை கவனமாக இருக்கணும். யார் கவனமாக இருக்கணும்? துலாம் அட்சய லக்னம் சுவாதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய ஜாதகர்கள் கவனமாக இருக்கணும். இந்த கோச்சார அமர்வுக்காக இந்த காலம் முடிகிற வரைக்கும் இவங்க ஆசைப்பட்டு எடுக்கக்கூடிய விஷயங்கள், ஆசைப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள், கோபப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருந்துட்டாங்க அப்படின்னாலே ஜாதகர் தன்னை மாற்றிக்கிறார். அவர் ஆசைப்பட்டதை அவர் எடுக்காமல் தவிர்த்துட்டாருன்னா அதுவே பெரிய பரிகாரம். அப்போ அந்த நிகழ்வுலேருந்து அவர் தற்காத்து கொள்ளக்கூடிய தன்மை அங்கே இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா, அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறை படிச்சிட்டிங்கனாலே இது உங்களுக்கு தெரிய வந்துடும். இந்த காலகட்டங்கள் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்னு நம்மளாக நம்மளை மாற்றிக்கலாம். இதே போல் உங்களுடைய ஜாதகங்களுக்கும் அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நமக்கு நல்ல சிந்தனை, சூழ்நிலை, வாய்ப்புகள் உருவாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையிலான ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.